2 டிவைஸ்க்கு நடுவுல கம்யூனிகேஷன் நடக்கணும்னா, ஒரு லிங்க் இருக்கணும். அந்த லிங்க் இட் கேன் பி வயர்ட் ஆர் வயர்லெஸ். இதுல எத்தன கேட்டகரி இருக்குன்ட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு லிங்க்கோட டிரான்ஸ்மிஷன் ரேட்டுங்கிறது, 1 செகண்ட்ல அந்த லிங்க்கால எவ்ளோ டேட்டா சென்ட் பண்ண முடியுது ஓவர் தட் லிங்க். ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லிங்க் வந்து 1 செகண்ட்ல 1 ஜிகாபிட்ஸ் பெர் செகண்ட் அதால சென்ட் பண்ண முடியும். பிராட்பேண்ட் யூஸ் பண்றப்போ 1 செகண்டுக்கு வந்து 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் அதுதான் அதோட ரேட். நம்மளோட வைஃபைக்கு வந்து 100 எம்பிபிஎஸ் ஸ்பீட் இருக்குதுன்னா, நம்ம டேட்டா வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது வரைக்கும் அதே ஸ்பீட்ல போகணுன்ட்டு நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம டேட்டா வந்து மல்டிபிள் நெட்வொர்க்கா டிராவல் ஆகி போகும். நம்ம டிவைஸ்லேருந்து நம்மளோட வைஃபைக்கு போகும். அங்கருந்து நம்மளோட ரவுட்டர், தென் நம்மளோட சர்வீஸ் புரொவைடர் அதுக்கப்புறம் தான் மெயின் இன்டர்நெட்டுக்கே போகும். ஸோ நம்மளோட ஓவரால் ஸ்பீட வந்து எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, அந்த ஸ்லோவஸ்ட் லிங்க்கோட டிரான்ஸ்மிஷன் ரேட் எதுவோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சர்வீஸ் புரொவைடரால 50 எம்பிபிஎஸ் தான் டிரான்ஸ்மிஷன் ரேட் குடுக்க முடிஞ்சதுன்னா, நான் எவ்ளோ ஃபாஸ்ட்டா டேட்டா அனுப்புனாலும், இந்த லைன தாண்டி போறப்போ கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம சர்வீஸ் புரொவைடரோட டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் இஃப் வி ஹேவ் அ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். இன்னொரு கான்செப்ட் இருக்கு டிரான்ஸ்மிஷன் டிலே. டிரான்ஸ்மிஷன் டிலேனா என்னன்னா, ஒரு கம்யூனிகேஷன் லிங்க்ல வந்து ஒரு பாக்கெட்ட வந்து சென்ட் ஆகுறதுக்கு எவ்ளோ டைம் எடுக்குது? நான் சென்ட் பண்ற ஒரு பாக்கெட் வந்து அங்க போய் ரீச் ஆகுறதுக்கு எவ்ளோ டைம் எடுக்குது? டிரான்ஸ்மிஷன் டிலேயோட ஃபார்முலா என்னன்னா, நம்மளோட பாக்கெட் சைஸ் டிவைடட் பை நம்மளோட டிரான்ஸ்மிஷன் ரேட். ஸோ லார்ஜர் பாக்கெட்டா இருந்தாலும் டிலே அதிகமா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ற கேபிள் ஆர் வயர்லெஸ் மீடியமோட டிரான்ஸ்மிஷன் ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, டிலே கம்மியா இருக்கும். ஸோ ஒரு லிங்க்ங்கிறது 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்றப்போ, அவங்களோட டேட்டாஸ் போறதுக்கு இருக்கிற ஒரு பாத். இதுல 2 கேட்டகரி இருக்கு. கைடட் மீடியா, அன்கைடட் மீடியா. கைடட் மீடியானா வயர்ட் கனெக்ஷன். அதாவது காப்பர், ஃபைபர் ஆர் கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணியிருப்போம். அன்கைடட்னா வயர்லெஸ் மீடியம், வைஃபை, ப்ளூடூத், ரேடியோ வேவ்ஸ் மூலமா கம்யூனிகேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வயர்ட் மீடியா. இங்க வந்து டேட்டா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வயர், அதாவது ஒரு பிசிக்கல் பாத்ல டிராவல் ஆகும். சாலிடா ஒரு வயர்ல தான் பிசிக்கலா அந்த டேட்டா பாஸ் ஆகணும்னு நம்ம ரூல் வச்சதுனால, இங்க நமக்கு இன்டர்ஃபெரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். வயர்ட் மீடியால 3 கேட்டகரி இருக்கு. ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிள்ங்கிறது 2 காப்பர் கேபிள இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி, அது வழியா டேட்டா சென்ட் பண்ணக்கூடியது. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் வயர், இந்த ட்விஸ்டட் கேபிள்ல டேட்டா எப்படி டிராவல் ஆகுதுன்னா, 2 காப்பர் வயர தானே ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு காப்பர் வயர்க்குள்ளயும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னலா டேட்டா போகும். நம்ம டிவைஸ்லேருந்து நம்ம அனுப்புற இன்ஃபர்மேஷன் வந்து பைனரியா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகி, அது வந்து நம்மளோட மோடம்லேருந்து டிராவல் ஆகுறப்போ, எலக்ட்ரிக்கல் சிக்னலா சேஞ்ச் ஆகி, அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து இந்த வயர்ல வந்து டிரான்ஸ்மிட் ஆகி போயிட்டுருக்கும். இப்படி டிரான்ஸ்மிட் ஆகி போறப்போ, இந்த காப்பர் வயருக்குள்ள சிங்கிள் லைன்ல போகாது. ஸோ இந்த வயர் தான் என்னோட ரேஞ்ச்னா, அத சுத்தி இந்த மாதிரி ஒரு அந்த ரேஞ்சில தான் போயிட்டுருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலா இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். அதனால அத சுத்தி நம்ம ஒரு இன்சுலேட் பண்ணி வச்சிருப்போம் அந்த சிக்னல. இன்சுலேஷன் எதுக்குன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்கிறதுக்கு அண்ட் அந்த சிக்னல கன்டெயின் பண்றதுக்கு. எலக்ட்ரிக்கல் சிக்னல்லாம் போறது வந்து ஒரு குளோஸ்ட் லூப் சிஸ்டம் மாதிரி. ஒரு டைரக்ஷன்ல எப்படி நம்ம கரண்ட் அனுப்புறோம்னா, அது வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு, இல்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு நம்ம இன்னொரு டைரக்ஷன், இன்னொரு ரிட்டர்ன் சோர்ஸ் அதுக்கு இருக்கணும். இல்லன்னா வந்து ஓவர்லோட் ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகும். நம்மளோட ட்விஸ்டட் பேர்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, 2 வயர் ட்விஸ்ட்டா இருக்குதுன்னா, அதுல அந்த ஒன் சைடு வயர் வந்து பாசிட்டிவ் சிக்னல் கேரி பண்ணும். அதாவது சென்டர்ட்டருந்து ரிசீவருக்கு ஃபார்வர்டா போற டேட்டாலாம் இந்த பாசிட்டிவ் வயர்ல போயிட்டே இருக்கும். அண்ட் ரிசீவர்ட்டருந்து சென்டருக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த சிக்னல் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் ஆகி வரப்போ, அந்த செகண்ட் வயர்ல வரும். அத வந்து மைனஸ் சிக்னல் அப்டின்ட்டு சொல்லுவோம். என்னதான் இந்த வயர நம்ம இன்சுலேட் பண்ணி வச்சிருந்தாலும், எக்ஸ்டர்னல் டேட்டா ஏதாச்சும் இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இன்டர்ஃபியரன்ஸ் வரப்போ, இந்த 2 வயரும் ட்விஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால, பர்ட்டிகுலர் செகண்டுக்கு இந்த ஃபார்வர்ட்ல போற வயருக்கு இன்டர்ஃபெரன்ஸ் வந்துச்சுன்னா, அது எப்படியோ ரொட்டேட் ஆகி, அதுக்கப்புறமா அந்த ரிவர்ஸ்ல வரக்கூடிய நெகட்டிவ் வயர்லயும் அதே இன்டர்ஃபெரன்ஸ் வரும். ஸோ, அந்த பிளஸ் அண்ட் மைனஸ்ல அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து இந்த வயரே கேன்சல் பண்ணி விட்டுரும். அவுட்கோயிங் எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு வரக்கூடிய நாய்ஸ வந்து அவுட்கோயிங் எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு வரக்கூடிய நாய்ஸ் இன்டர்ஃபெரன்ஸும், இன்கமிங் எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு வரக்கூடிய நாய்ஸ் சிக்னலும் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த ட்விஸ்டட் பேர்ல 2 கேட்டகரி இருக்கு. அன்ஷீல்டட் அண்ட் ஷீல்டட். அன்ஷீல்டட் தான் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹோம் கனெக்ஷன்ஸ்லலாம். இதுல வந்து அந்த காப்பர் வயர் 2 ட்விஸ்ட்டா இருக்கிறதுல ஒரு இன்சுலேஷன் கிடைக்குதுல்ல, அதுல தான் இன்டர்ஃபெரன்ஸ் பிரிவென்ட் பண்ண முடியும். ஆனா ஷீல்டட் ட்விஸ்டர் பேர்ல எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டாலிக் ஷீல்டு இருக்கும். டபுள் லேயர் புரொடெக்ஷன் மாதிரி. காமனா டெய்லி யூஸ்க்கு வந்து அன்ஷீல்டட் தான் வந்து பெட்டர். ஷீல்டட் கனெக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் ஃபேக்டரி செட்டப்
ஹியூஜ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. தென் செகண்ட் கேட்டகரி கோஆக்சியல் கேபிள். இத வந்து காமனா நம்ம கேபிள் டிவி, தென் டெலிஃபோன் லைன்லேருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அந்த லைன் வந்து கோஆக்ஸ் கேபிள் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல நம்ம மோடம்லேருந்து நம்மளோட பிசிக்கு கனெக்ட் பண்றதுக்கு நம்ம அந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து இட் இஸ் ட்விஸ்டட் பேர். இந்த கோஆக்ஸ் கேபிள்க்கு வந்து ட்விஸ்டடோட பெட்டர் ஷீல்டிங் இருக்கு. ஆல்சோ இட் ஹாஸ் அ ஹையர் பேண்ட்விட்த். இந்த கோஆக்ஸ் கேபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்னர் மோஸ்ட் ஒரு காப்பர் கோர் இருக்கும். இதுல தான் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து டிராவல் ஆகும். இந்த மெயின் கோர்க்கு ஒரு மெட்டாலிக் ஷீல்ட் புரொடெக்ஷன் இருக்கும். இன் பிட்வீன்ல ஒரு இன்சுலேட்டர் இருக்கும். இந்த இன்சுலேட்டர் எதுக்குன்னா, இன்டர்ஃபரன்ஸ் பிரிவென்ட் பண்றதுக்கு. இந்த காப்பர் கோர் எலக்ட்ரிக்கல் சிக்னல வந்து அந்த மெட்டாலிக் ஷீல்ட் டச் பண்ணாம இருக்கிறதுக்காக. அண்ட் அகைன் இன்னொரு அவுட்டர் காப்பர் கோரும் இருக்கும். இந்த இன்னர் கோர் எதுக்குன்னா, அவுட் கோயிங் எலக்ட்ரிக்கல் சிக்னல வந்து சென்ட் பண்றதுக்கு. அண்ட் இந்த அவுட்டர் காப்பர் கோர் வந்து அந்த ரிசீவர் கிட்ட இருந்து சென்டருக்கு திரும்ப வரக்கூடிய டேட்டா வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு. இந்த இன்னர் காப்பர் கோர் வந்து ஃபார்வர்ட் கரண்ட் சென்ட் பண்ணும். அண்ட் அவுட்டர் காப்பர் கோர் வந்து அங்கருந்து ரிட்டர்ன் ஆகி வர ரிட்டர்ன் கரண்ட்ட வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இதுல வந்து ஒரு க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் ஆயிரும். ஷார்ட் சர்க்யூட் வரதுக்கு வந்து சான்ஸ் இல்ல. 3 கேட்டகரி ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல நம்மளோட டேட்டா வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா போகாது. லைட் சிக்னலா தான் போகும். அதாவது எலக்ட்ரான்ஸ்க்கு பதிலா ஃபோட்டான்ஸ். காமனா இப்போ நம்மளோட வைஃபைல வந்து எல்லாமே ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன் தான் இருக்கு. பிகாஸ் இட் ஹாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட். சிக்னல் லாஸும் ரொம்ப கம்மி. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல அந்த கோர் லேயர்ல வந்து கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். இது வழியா தான் நமக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அத சேஃப்டி பண்றதுக்கு இங்க ஒரு கிளாடிங் இருக்கும். அதுக்கப்புறமா அவுட்டர் செக்யூரிட்டி லேயர்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, நம்ம டிவைஸ்லேருந்து அனுப்புற டேட்டா வந்து பைனரியா கன்வெர்ட் ஆகி, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறுறதுக்கு பதிலா லைட் சிக்னல்ஸா சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு எல்இடி வச்சுட்டு லைட் ஆன், ஆஃப் அந்த மாதிரி ஒவ்வொரு பைனரி 1க்கு வந்து ஆன் கனெக்ஷன், பைனரி 0க்கு வந்து ஆஃப். அதே மாதிரி அந்த கன்வெர்ட் ஆன டேட்டா வந்து நம்மளோட கோர் அண்ட் கிளாடிங் பவுண்டரியில வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ல வந்து ஃபாலோ ஆகும். இந்த ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ல ஃபாலோ ஆனதுக்கப்புறமா, இந்த மாதிரி அந்த கோர் ஏரியாக்குள்ள ரெஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து ஃபுல்லி சீல்ட் அண்ட் சேஃப் ஸ்பேஸ்ங்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிய போகாது. எல்லா ரிஃப்ளெக்ஷனும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா நம்மளோட ரிசீவர் டிவைஸ் வரைக்கும் ஈவனா போய் ரீச் ஆயி, அங்க ரிசீவர் கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறமா திரும்ப இந்த லைட் வேவ்ஸ் வந்து பைனரியா கன்வெர்ட் ஆகி, அதுக்கப்புறம் நம்மளோட டிசைர்ட் டேட்டாவா சேஞ்ச் ஆகி யூசரோட ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். ஃபைபர்லயே வந்து 2 கேட்டகரி இருக்கு. சிங்கிள் மோட் ஃபைபர், மல்டி மோட் ஃபைபர். நம்ம யூஸ் பண்றது காமனா சிங்கிள் மோட் ஃபைபர் தான். இங்க வந்து டேட்டா ஒரே ஒரு பாத்ல தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனா மல்டி மோட் ஃபைபர்ல வந்து மல்டிபிள் பாத்ஸ் டேட்டா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி இங்க ஃபைபர் ஆப்டிக்ல வந்து ஃபார்வர்ட் சிக்னல், ரிட்டர்ன் சிக்னலுக்கு தனி பாத் போடணும்னு அவசியம் இல்ல. இது லைட் வேவ்ஸ்ங்கிறதுனால ஃபார்வர்ட் ஒன் டைரக்ஷன்ல மட்டும் தான் டேட்டா இருக்கும். அங்கருந்து ரிசீவர் கிட்டருந்து திரும்ப வரக்கூடிய ரிவர்ஸ் ரிட்டர்ன் டேட்டாவுக்கு வந்து இன்னொரு ஃபைபர் கேபிள் தனியா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரே கேபிள்க்கு வந்து அந்த லோட் இருக்காது. இனிமே நம்ம வயர்லெஸ் மீடியால என்ன கேட்டகரிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். வயர்லெஸ் மீடியாங்கிறது நம்மளோட டேட்டா ஏர் மூலமா தான் டிரான்ஸ்மிட் ஆகும் யூசிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுல நெறைய பேண்ட் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வைஃபை ஆர் மொபைல் டேட்டா எல்லாமே ரேடியோ வேவ்ஸ்ல தான் டிரான்ஸ்மிட் ஆகும். பிசிக்கல் கேபிள் எதுவும் தேவைப்படாது. ஏர் மூலமா போறதுனால இதுக்கு வந்து இன்டர்ஃபெரன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபிக்ஸடா ஒரு மீடியம்ல போற டேட்டாக்கே வந்து இன்டர்ஃபெரன்ஸ்க்கு சான்ஸ் அதிகமா இருக்கிறப்போ, இது ரேண்டமா ஒரு ஏர்ல தான் போயிட்டே இருக்கு. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாத் கிடையாது. ஸ்கேட்டர்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்டர்ஃபெரன்ஸ் இருக்க நெறைய சான்ஸ் இருக்கு. ஆல்சோ சிக்னல் வந்து அட்டென்யூயேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டேட்டா லாஸ் நடக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இதுல என்ன கேட்டகரிலாம் இருக்குன்னா, வைஃபை, மொபைல் டேட்டா, தென் ப்ளூடூத், மைக்ரோவேவ் கனெக்ஷன், தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன். வைஃபை கனெக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச்ல ஹை ஸ்பீட் டேட்டா குடுக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம ஹோம் ஆர் ஆஃபீஸ் செட்டப்ல யூஸ் பண்ணியிருப்போம். ரவுட்டருக்கும் நம்ம டிவைஸ்க்கும் இடையில சில வால்ஸ் இருக்குதுன்னா, அத தாண்டி வரப்போ நமக்கு வந்து சிக்னல் கம்மியா தான் காட்டும். வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸஸ்க்கும் ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். எந்த டிவைஸ் நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த டிவைஸ்லேருந்து அனுப்புற டேட்டா அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு, அங்கருந்து தான் நம்மளோட சர்விஸ் புரொவைடர் ஆர் சிக்னல் டவருக்கு போயிட்டு, அங்கருந்து தான் இன்டர்நெட் கோர்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நம்ம வைஃபை கனெக்ஷனுக்கு நம்மளோட ஆக்சஸ் பாயிண்ட் தான் பேஸ் ஸ்டேஷன். எல்லா டேட்டாவும் அங்க போயிட்டு, அங்கருந்து தான்
இன்டர்நெட் கோருக்கு போகும். இந்த வைஃபைல 3 பேண்ட் இருக்கு. 2.4 ஜிகாஹெர்ட்ஸ், 5 ஜிகாஹெர்ட்ஸ் அண்ட் 6 ஜிகாஹெர்ட்ஸ். 2.4 தான் காமனா யூஸ் பண்ணக்கூடியது. இதே 2.4 ஜிகாஹெர்ட்ஸ தான் ப்ளூடூத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு வயர்டு கேபிள்ல நம்ம டேட்டா பாஸ் பண்றப்போ, அதுல வந்து ஆல்ரெடி டேட்டா டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கா, இல்ல வந்து அந்த சேனல் ஃப்ரீயா தான் இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸி. பட் ஏர்ல டேட்டா அனுப்புறப்போ, அந்த மீடியம் ஃப்ரீயா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சிஎஸ்எம்ஏ/சிஏ டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம டிவைஸ் வந்து டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த ஸ்பெசிஃபிக் சேனல வந்து செக் பண்ணி பார்க்கும். அது பிஸியா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபிக் பேக் ஆஃப் டைம் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ட்ரை பண்ணும். கொலிஷன் அவாய்ட் பண்றதுக்காக. தென் வயர்லெஸ்ல செகண்ட் டைப் செல்லுலார் நெட்வொர்க். ஒரு மொபைல் நெட்வொர்க்குங்கிறது எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட ஜியோகிராஃபிக் ஏரியாவ வந்து மல்டிபிள் செல்ஸா பிரிச்சிருப்பாங்க. மல்டிபிள் ஜோன்ஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒவ்வொரு பேஸ் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு செல் டவர் இருக்கும். ஸோ இந்த செல் ரேஞ்சுக்குள்ள நான் இருக்கேன் அப்டின்னா, இந்த செல் டவர் கூட என்னால கனெக்ட் பண்ண முடியும். நான் அனுப்புற டேட்டா வந்து இந்த செல் டவருக்கு போயிட்டு, அங்கருந்து என்னோட டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு எத்தன செல் டவர்ஸ் இருக்கோ, அது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகி நம்மளோட டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணும். இந்த மொபைல் டேட்டா யூஸ் பண்றப்ப ஹேண்ட் ஓவர்ன்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளோட கரண்ட் டவர்லருந்து நம்ம சிக்னல் கொஞ்சம் வீக் ஆகும். அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவைலபிள் டவர் எங்க இருக்கோ, அது கூட நமக்கு வந்து கனெக்ட் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இத தான் ஹேண்ட் ஓவர்ன்னு சொல்லுவோம். நெட்வொர்க்கே அத ஆட்டோமேட்டிக்கா பண்ணி குடுத்துரும். செல்லுலார் நெட்வொர்க்ல இதுவரைக்கும் 5 ஜெனரேஷன்ஸ் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாய்ஸ் ஒன்லி, செகண்ட் ஜெனரேஷன் வாய்ஸ் பிளஸ் எஸ்எம்எஸ், தேர்ட் ஜெனரேஷன்ல மொபைல் டேட்டாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா டெக்ஸ்ட் டேட்டா தான் காமனா யூஸ் பண்ணுவோம். வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ டேட்டா ரொம்ப அதிகமா செலவாகும். பட் 4G கனெக்ஷன்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்துச்சு. வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் இப்போ 5G டோட்டலி அன்லிமிட்டட் டேட்டா நமக்கு இருக்கு. தென் தேர்ட் கேட்டகரி ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து ப்ளூடூத். இந்த ப்ளூடூத் வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். அதாவது நம்ம டிவைஸஸ் கூட நம்மள கனெக்ட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச், நம்மளோட நம்மளோட ஸ்பீக்கர் அது கூட கனெக்ட் பண்றது தான் இந்த ப்ளூடூத். இந்த ப்ளூடூத் மூலமா நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ், கார் அண்ட் நம்மளோட பெர்சனல் டிவைஸஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இந்த ப்ளூடூத் டிவைஸஸ் எல்லாமே ஒரு பெர்சனல் ஏரியா நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆயிக்கும். வைஃபை மாதிரி ப்ளூடூத்தும் 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் பேண்ட் தான் யூஸ் பண்ணுது. அது சென்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கே 1600 டைம்ஸ் வந்து அது ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரே ஃப்ரீக்வென்சில டேட்டா அனுப்பிட்டே இருக்காது. சேனல செக் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சேனல் நாய்ஸியா இருந்துச்சுன்னா அடுத்த சேனல் போயிரும். அந்த சேனல்ல டேட்டா சென்ட் பண்ணிட்டு இருக்குதுனாலும் அதே சேனல்லே இருக்காது. குயிக்கா அடுத்த சேனலுக்கு போயிரும். இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக. இந்த ப்ளூடூத் எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் மாடல்ல தான் இருக்கும். 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா, ஒரு டிவைஸ் மாஸ்டர், இன்னொரு டிவைஸ் ஸ்லேவ். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஹையரார்கிங்கிறது எதுக்கு தேவைப்படுதுன்னா, 2 டிவைஸும் சிங்க்ரோனைஸா இருக்கான்னு பார்க்குறதுக்காக அவங்க கிளாக்க சிங்க்ரோனைஸ் பண்ணுவாங்க. இல்ல ஃப்ரீக்வென்சி ஹாப்பிங் பண்றாங்கல்ல, அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றப்போ, அந்த மோட யாரு சூஸ் பண்ணணும், இல்ல ஃபைல யாரு ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணணும், அதெல்லாம் 2 டிவைஸும் ஒரே டைம்ல பண்ணிறக்கூடாதுல்ல. ஸோ யார் அத டிட்டர்மைன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டிவைஸ் மாஸ்டர், ஒரு டிவைஸ் வந்து ஸ்லேவ் அந்த மாதிரி ஒரு மாடல்ல தான் இருக்கும். அப் டூ 7 டிவைஸஸ ஒரே டைம்ல கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் எல்லா டிவைஸும் இந்த மாஸ்டரோட கிளாக் கூட சிங்க்ரோனைஸ் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ளூடூத் நெக் பேண்ட்லாம் வந்து ஒரே டைம்ல வந்து 2 ஃபோன் அண்ட் லேப்டாப்ப கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் குடுத்திருப்பாங்கல்ல. அததான் பிக்கோநெட்ன்னு சொல்லுவோம். அப் டூ 7 டிவைஸஸ் கனெக்டட் த்ரூ ப்ளூடூத். 2 டிவைஸ்க்கு இடையில ப்ளூடூத் கனெக்ஷன் ஃபார்ம் பண்றப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம டிவைஸ்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு, நியர்பை டிவைஸஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஸ்கேன் பண்ணுவோம்ல, அந்த ஃபேஸ தான் என்குயரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிவைஸ கிளிக் பண்ணி, ஓகே நான் நம்ம இந்த ஸ்பீக்கர் கூட தான் கனெக்ட் பண்ண போறோம் அப்டின்ட்டு நம்ம ஒரு டிவைஸ செலக்ட் பண்றோம்ல, அந்த அந்த ஸ்டெப்ப பேஜிங் அப்டின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றோம்னா 2 டிவைஸ்லயும் ஒரு கோட் ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் யார் மாஸ்டர், யார் ஸ்லேவ்ன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். யூசுவலா எந்த டிவைஸ் வந்து கனெக்ஷன் இனிஷியேட் பண்ணுதோ அதுதான் மாஸ்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன்லேருந்து நம்மளோட இயர்ஃபோன்ஸ கனெக்ட் பண்ணோம்னா நம்ம ஃபோன் தான் மாஸ்டர். அதாவது நம்ம ஃபோன்லேருந்து தானே இத கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம லேப்டாப்பும் நம்ம ஃபோனும் கனெக்ட் ஆயிருக்குதுன்னா, நம்ம லேப்டாப் தான் மாஸ்டர். ஏன்னா, ஸோ யாரு மாஸ்டரோ அவங்க தான் அந்த ஃப்ரீக்வென்சி ஹாப்பிங், தென் கிளாக் சிங்க்ரனைசேஷன் அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. தென் 4த் கேட்டகரி ஆஃப் வயர்லெஸ் வந்து டெரெஸ்ட்ரியல் மைக்ரோவேவ். இது எதுக்குன்னா, 2 செல்ஃபோன் டவர் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்காக. ஹை ஃப்ரீக்வென்சி ரேடியோ வேவ் யூஸ் பண்ணுவாங்க. அத வந்து மைக்ரோவேவ்ன்ட்டு சொல்லலாம். ஆனா, இதுல 2 டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கணும்னா, என்ன என்ன கண்டிஷன் இருக்குதுன்னா, 2ம் வந்து ஒரு லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவைஸோட அந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் இந்த ஆண்டனாஸும்
நான் எந்த டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போறேனோ, அதோட டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ஆண்டனாஸ் அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல விசிபிள் ரேஞ்ச்ல இருக்கணும். இன் பிட்வீன்ல மவுண்டன்ஸ் ஆர் ஓஷன் எதுவும் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம மொபைல் டேட்டால அனுப்புறப்போ டேட்டா வந்து ஸ்கேட்டர்டா இப்படி போகும்ல. பட் இந்த டெரெஸ்ட்ரியல் மைக்ரோவேவ் கனெக்ஷன்ல 2 செல்ஃபோன் டவர் இன்டராக்ட் பண்றது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஒரு லேசர் ஃபோக்கஸ்டு பீம் மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா தான் டேட்டா போகும். என் ஃபோன்லேருந்து வர டேட்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதாவது ரேடியோ வேவ்ஸா இருக்கும். அண்ட் இங்கேருந்து இந்த செல்ஃபோன் டவருக்கு வரக்கூடியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்மா தான் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த செல்ஃபோன் டவர்லேருந்து இந்த டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். மைக்ரோவேவ்ஸா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி இந்த ஆண்டனா வந்து அத நேரோ பீம் ஆட்டு ஸ்ட்ரெய்ட் லைன்ல டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த ரிசீவிங் சிக்னல் டவர்ல இருக்கிற ஆண்டனா வந்து திரும்ப அத வந்து மைக்ரோவேவ்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா கன்வெர்ட் பண்ணி, அங்க நியர்பை டிவைஸ்க்கு அதுக்கடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணும். சென்டர் சைட்ல வந்து டேட்டா ஒரு மைக்ரோவேவ் சிக்னலா கன்வெர்ட் ஆகி ஸ்ட்ரெய்ட் லைனா போகும். அத ரிசீவர் வந்து கேப்சர் பண்ணி, டிகோட் பண்ணி அவங்க ஜோன்ல இருக்கக்கூடிய டிவைஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிருவாங்க. இந்த கம்யூனிகேஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, ஆனா ரெயின் வந்து இந்த சிக்னல வந்து அஃபெக்ட் பண்ணும். மழை பெஞ்சுட்டு இருக்கப்போ 2 டவர்க்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா, அதுல நெறைய டேட்டா லாஸ் இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன். முன்னாடிலாம் அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன வந்து ஜிபிஎஸ், தென் வெதர் மானிட்டரிங், தென் டிவி பிராட்காஸ்டிங் தான் யூஸ் பண்ணாங்க. இப்பலாம் SpaceX மூலமா நம்மளோட சேட்டலைட் இன்டர்நெட் கூட ஆக்சஸ் பண்ண முடியுது. மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இதுல வந்து லேட்டன்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இங்க எர்த்ல இருக்கக்கூடிய பேஸ் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா வந்து அங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டுக்கு போயிட்டு, அங்கருந்து திரும்ப எர்த்ல இருக்கக்கூடிய இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, அதுக்கப்புறம் தானே நம்மளோட டிவைஸ்ல வருது. ஸோ இதுல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் நடக்கிறதுனால லேட்டன்சி ஜாஸ்தியா இருக்கு. எர்த்ல இருக்கக்கூடிய பேஸ் ஸ்டேஷன் மூலமாவே டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஏன் நமக்கு தேவைப்படுது அப்டின்னா, ஒரு மைக்ரோவேவால ஸ்ட்ரெய்ட் லைன்ல தான் டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் எர்த் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆக்சிஸ் கிடையாது. கர்வ்ட் ஆர்பிட் அப்டிங்கிறதுனால எல்லா ஜோனுக்கும் டேட்டா ரீச் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஆல்சோ இன் பிட்வீன்ல ஓஷன்ஸ் இருக்கு. மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட்லாம் அத பிளாக் பண்ணி இருக்குது அப்டின்னா, குளோபல் கவரேஜ் நமக்கு கிடைக்காதுல்ல. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஆர்பிட்ல சேட்டலைட்ஸ் அனுப்புறோம். ஸோ ஹியூஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா நம்மளால கவர் பண்ண முடியும். எர்த்ல இருக்கக்கூடிய எனி பாயிண்ட்க்கு நம்மளால அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஆர் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ண முடியும். சேட்டலைட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, எர்த்ல இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா சேட்டலைட்டுக்கு போகும். தென் சேட்டலைட் வந்து அத ரிலே பண்ணி திரும்ப எர்த்ல இருக்கக்கூடிய இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி குடுக்கும். ஸோ அந்த எர்த்தோட அந்த லிமிட்டேஷன்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் ஓட ஸ்ட்ரெய்ட் லைன் லிமிட்டேஷன்லாம் தாண்டி மல்டிபிள் ஜோன்ஸ்க்கு டேட்டா போய் ரீச் ஆகுது. இட்ஸ் லைக் அ 2 ஹாப் வயர்லெஸ் சிஸ்டம். சேட்டலைட்ட வந்து நம்ம ஒரு ரிப்பீட்டரா தான் யூஸ் பண்றோம். ஒரு சென்டர் வந்து ஒரு டேட்டா அனுப்புறாங்க. சென்டிங் டிவைஸ்லேருந்து அப்லிங்க் ஒரு டேட்டா போகுது. அந்த டேட்டாவ அது அப்படியே ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி, அதுக்கேத்த ஒரு ஃப்ரீக்வென்சிய ஷிஃப்ட் பண்ணி, திரும்ப டவுன் லிங்க்க்கு இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புது. அந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க டிவைஸஸால அந்த டேட்டாவ ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த சேட்டலைட் ஆர்பிட்ல 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜியோ ஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட். இது வந்து எர்த்லேருந்து ரொம்ப ஹைட்டா ரொம்ப தூரத்துல இருக்கும். 36,000 கிலோமீட்டர்ஸ். இந்த சேட்டலைட்லாம் ரொம்ப ஆர்பிட்ல இருக்காது. ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல ரொம்ப ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது. ஏன் ரொம்ப ஹைட்ல வச்சிருக்காங்க அப்டின்னா, ஒரே டைம்ல நெறைய ஏரியாக்கு கவரேஜ் குடுக்க முடியுங்கிறதுக்காக. இத தான் டிவி பிராட்காஸ்டிங் அண்ட் வெதர் மானிட்டரிங்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் கேட்டகரி மீடியம் எர்த் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் கேட்டகரி 36,000 கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல இருந்துச்சுல்ல. இது வந்து 2,000 டூ 20,000 கிலோமீட்டர் ஹைட்ல தான் இருக்கும். ஜிபிஎஸ் ட்ராக்கிங்க்கு இந்த மாதிரி சேட்டலைட்ஸ வந்து சென்ட் பண்ணுவோம். மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ். தேர்ட் கேட்டகரி லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ். இதெல்லாம் எர்த்லேருந்து ஒரு 160 டூ 2,000 கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா டிராவல் ஆகும். அந்த எவ்ளோ தூரத்துல இருக்கோ, அவ்ளோ ஸ்லோவா தான் அந்த சேட்டலைட் வந்து ஆர்பிட் ஆகும். இது நியர்பைல இருக்கனால ஃபாஸ்ட்டா ஆர்பிட் ஆயிட்டே இருக்கும் எர்த்த சுத்தி. Starlink மூலமா சேட்டலைட் இன்டர்நெட் குடுக்குறாங்கல்ல, ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரீம். அது வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெறைய சேட்டலைட்ஸ் வந்து எர்த்த சுத்தி ஆர்பிட் ஆயிட்டே இருக்கும். ஒரு மெஷ் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம மொபைல் டிவைஸ்க்கு பக்கத்துல எந்த சேட்டலைட் இருக்கோ, அது மூலமா நமக்கு வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ண முடியும். இந்த வெதர் மானிட்டரிங்க்கு யூஸ் பண்ற ஹை ஆல்டிட்யூட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே எர்த்ல இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஸ்டேஷன், தென் அந்த சேட்டலைட் அங்கருந்து டேட்டா அகைன் எர்த்ல இருக்கக்கூடிய பேஸ் ஸ்டேஷன் அப்படிதான் டிரான்ஸ்மிட் ஆக முடியும். ஆனா இந்த
லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எர்த்தோட ஆர்பிட்ட சுத்தி ரொம்ப பக்கத்துல இருக்க மல்டிபிள் சேட்டலைட்ஸ் எல்லாம் எர்த்ல இருக்கக்கூடிய பேஸ் ஸ்டேஷன் இல்லாம டைரக்ட்டா அந்த சேட்டலைட்ஸே வந்து மல்டிபிள் ஹாப்ஸ் எடுத்து அவங்களுக்குள்ள டேட்டாவ வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். டேட்டா கேன் டிராவல் இன் ஸ்பேஸ் வித்தவுட் டச்சிங் எர்த். அந்த செல்ஃபோன் டவர்ஸ்க்கு இடையில மைக்ரோவேவ் மூலமா கம்யூனிகேஷன் நடக்கிறப்போ, ரெயின் மூலமா இன்டர்ஃபரன்ஸ் வர மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷனும் அந்த மாதிரி ரெயின் மூலமா இன்டர்ஃபரன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ரெயின் வந்து சிக்னல வந்து அப்சர்வ் பண்ணி வீக்கன் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த வீடியோல பிசிக்கல் லிங்க்ஸ் பத்தி பார்த்தோம். வயர்ட் அண்ட் வயர்லெஸ். வயர்ட்ல ஃபைபர் ஆப்டிக் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்த்திருந்தோம். அண்ட் தென் வயர்லெஸ்ல வைஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத், தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் பார்த்திருந்தோம். தேங்க் யூ.